பேசியிருக்காரு. 1 நிமிடம் முடிஞ்சிருச்சாங்கிறாரு. புத்தர் மட்டுமல்ல, எல்லோருமே போய் சொல்கிறோம். பரவாயில்லை. இந்த சிறந்த நிகழ்ச்சியில் சிறந்ததொரு ஆய்வுரையை வழங்கிய மரியாதைக்குரிய கவிஞர் குடியாத்தம் குமணன் அவர்களை கௌரவிக்க அன்பு கவிஞர் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றனர். புத்தக பரிசை நூலாசிரியர் அவர்கள் வழங்குவார். நூலாசிரியர் கவிஞர் அனுராதா சௌரிராஜன் அவர்கள் புத்தக நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக முனைவர் பிரேமா கிறிஸ்டி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அவரை கௌரவிக்க ஹைக்குமுற்ற மின்னிதழின் இணை ஆசிரியர்கள் ஒருவரான அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். பரிசினை வழங்குவார். அப்படியா? அமுதபாரதி ஐயா, ஏர்வாடி ஐயா வரணும். ஒரு அன்பு வேண்டுகோள். அனுராதா மேடம்க்கு இந்த ஃபோட்டோ எடுக்கல, அப்புறம் எனக்கு வந்து தலை வெடிச்சிடும். தயவு செஞ்சு வந்துருக்கேன். வாங்க, அவங்க அன்பு வேண்டும். கொஞ்சம் வாங்க ஐயா, ஏர்வாடி ஐயா வாங்க, அமுதபாரதி ஐயா வாங்க. கடைசியாக வரப்போகிற ரேட்டாக நம்புகிறேன். இந்த ஹைக்குமுற்ற நிகழ்வுக்காக நான் 10:20க்கு புத்தக கண்காட்சிகள் நுழைஞ்சேன். எனக்கு முன்னாடியே ஒரு அழகான உருவம் இந்த புத்தக கண்காட்சி வாசல் நின்றுட்டு இருந்தது. கவிஞர் சா ஆனந்தகுமார். என்னடா முதல்ல வந்தவனை கடைசியில் விட நினைக்கிறீங்க? கொஞ்சம் அழகான நல்ல பேச்சாளரும் கூட அவர். அதனால் அவர் பேச்சை கேட்பதற்காக தான் நான் கடைசி வரை இருக்கிறேன் என்பதாக சொல்லி இப்போது யானையின் தும்பிக்கையும் புத்தரின் கரமும் என்கிற அன்பு தம்பி வா ரகுநாத் அவர்களின் ஹைக்கூ நூலை பற்றி பேசுவதற்காக கவிஞர் சா ஆனந்தகுமார் அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறேன். அதே போல இரண்டாவதாக வந்த ஆளுமை கவிஞர் அனுராஜ் சார். நம்மெல்லாம் உள்ளூர்வாசிகள். அவர் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்திருக்கிறாரு. தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர் ஆய்வாளர். காலம் தப்பிய மலை என்கிற புதிகை ஆதிரா அவர்களின் ஹைக்கூ நூலை ஆய்வு செய்து பேசுவதற்காக கவிஞர் அனுராஜ் அவர்களையும், நூலாசிரியர் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களையும், அன்பு தம்பி கவிஞர் வா ரகுநாத் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் நேரம் கொடுக்க போறதே இல்லை. ஏன்னா தெரியும், மணி 1:45. பசி வந்தால் 10ம் பறந்து விடும் என்பார்கள். கவிதைக்கு பசியை காப்பாற்றுகிற சக்தி இருக்கிறதா என்பதை இந்த ஹைக்கூ 7வது முற்றத்தில் சோதித்து பார்க்க விரும்புகிறோம். அதனால இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஹைக்கூ நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. அழகான அன்பான மனிதர்களை கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிளான் பண்ணி அழைப்பு போட்டோன்னே எனக்கு ஒரு அலைபேசி வந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நான் இனிப்பும் காரமும் கொடுக்குறேன்னாங்க. நல்ல இனிப்பான செய்தி தானே. என்ன தயவு செஞ்சு இதை நீங்கள் மேடையில் சொல்லக்கூடாது. நம்ம வாய் கேட்குங்கிறீங்க, முயற்சி பண்ணுறேன்னு. எவ்வளோ பாருங்க மனசு. இந்த இன்னைக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்கல்ல, கப்பு கேக்கு காரம் கொடுத்தாங்கல்ல, அவங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன். சொன்னால் என் பேரை சொன்னால் அடுத்த நிகழ்ச்சிக்கு வேற ஒரு இனிப்பு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அடுத்த நிகழ்ச்சி அவர் பேரை சொல்லி இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. காலையிலே வந்தாங்க. அப்படி ஒரு உள்ள வந்து இந்த நிகழ்ச்சிக்காக இனிப்பையும் காரத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைக்கூவின் வெற்றி. இப்படி தொடர்ந்து இனிப்பும் காரமும் ஹைக்கூமுற்ற நிகழ்வில் தொடர்ந்து கிடைக்கும் என்று சொல்லி நிறைவாக இப்போது காலம் தப்பிய மலை என்கிற புதிகை ஆதிரா அவர்களின் ஹைக்கூ நூலை அறிமுகம் செய்து ஹைக்கூவை போலவே சுருக்கமாக பேசுவதற்காக எங்கள் அன்பு கவிஞர் அனுராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வரலாற்று நாவலாசிரியரை கூட்டு வந்து ஒரு ஹைக்கூவை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க நண்பர். பரவாயில்ல, நான் பேசுறதும் கொஞ்சம் பரவாயில்ல தான் பேசுவேன் எப்பயுமே. அகனி வெளியீடும் ஹைக்கூ முற்றமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த சிறப்பான விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அன்பு நண்பர் முருகேஷ் அவர்களையும் மற்றும் இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் முன்னத்தியே மதிப்பிற்குரிய கவிஞர் ஓவியர் அமுதபாரதி ஐயா அவர்களுக்கும், மின்னிதழை வெளியிட்டு சிறப்பு செய்த கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் மற்றும் அதை பெற்றுக்கொண்ட கவிஞரையும் மற்றும் இங்கு வருகின்றிருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி இந்த எனது அறிமுக உரையை தொடங்குகிறேன். காலம் தப்பிய மலை. காலம் தப்பிய மலை நல்லது செய்யுமா? அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம்.
முதல்ல ஹைக்கூ அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஹைக்கூ ஒரு காட்டு மலர். அந்த காட்டு மலரை அங்கு உருவாக்கியவர்கள் யார்? அதனுடைய எளிமை, ஒரு குறைவான வார்த்தைகள், குறைந்த வார்த்தைகள், ஒரு விஷயத்தை சொல்லி வாசகனுக்கு ஒரு குறைவான வார்த்தைகளில் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் ஹைக்கூ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் அந்த காட்டு மலரும். உங்களுக்கு ஹைக்கூவை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே பாசவை பற்றி தெரியும். பாசவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை, பழைய குளம் தவளை தாவி குதிக்க நீரில் நிசப்தம். அதாவது பாசவனுடைய கவிதை இது. பழைய குளம் தவளை தாவி குதிக்க நீரில் சப்தம்ங்கிறது அந்த கவிதை. இந்த கவிதை மிக மிக எளிதான ஒரு கவிதை. அதாவது ஒரு பழைய குளம் இருக்குது. அது பழைய குளம்னு உங்களுக்கே தெரியும். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கலாம், இல்லை தண்ணி இல்லாமல் அது தூர்ந்து போய் மண் மேடிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குளம். அதில் வந்து நம்ம அந்த பக்கம் கூடி நடந்து போக ஒரு மனிதன் நடந்து போனால் அதற்கு மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தவளை அதில் குதிக்குது. அப்போ அதை குதிக்கும் போது ஒரு சப்தம் வந்து நீரில் வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது பழைய குளமாக இருந்தாலும் ஏதோ தண்ணி தேங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த சிறிய கவிதை ஏன் உலக பிரசித்தி பெற்றது? அந்த சிந்தனைக்கு நாம் வருவோம். அதாவது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜப்பானிய அந்த காலத்தில், அதாவது இந்த கவிதை எழுதப்பட்ட காலம் வந்து 16ஆம் நூற்றாண்டு. அந்த 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பான் எப்படி இருந்தது அதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் இந்த கவிதையினுடைய உள்நுட்பத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எளிமையான வார்த்தைகளில் எழுதப்பட்டிருந்தாலும் ஆழ்ந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய கவிதையாக இது இருக்கிறது. உதாரணத்திற்கு பழைய அந்த நேரம் வந்து மன்னர்களுடைய ஆட்சி தான் ஜப்பானில். அவங்க மன்னர்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோபில்ஸ்பாங்க, இல்லாட்டி மிக்காடோன்பாங்க. அதே மாதிரி அந்த மன்னர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய படைத்தலைவர்களை வந்து சாமுராயின்பாங்க. அந்த சாமுராயின்னு கொஞ்சம் மேம்பட்ட ஆட்களை வந்து சோகன் அப்படின்னு அழைப்பாங்க. அதே மாதிரி மக்களாக இருக்கக்கூடிய கீழ்நிலை மக்கள், அவர்கள் தான் விவசாயிகளாக இருப்பாங்க, மீன்பிடி தொழிலெல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களை வந்து சோனின்பாங்க, இல்லாட்டி ஐனோம்பாங்க. அவங்களை பொதுவான ஒரு பெயராக புரோக்குமீன் அப்படின்னு அழைப்பாங்க. இதுதான் ஒன்றுதான். ஒரு ஒரு கவிதையை நம்ம வாசிக்கும் போதே அடுத்த ஒரு கவிதையை வந்து நம்மளுடைய மனதுக்குள் வந்து அழகாக ஊடுருவி பாய்ந்து வருகிறது. அதே போல் ஒரு 4-5 கவிதைகள் மட்டும் தான் வாசிக்கிறேன். நான் அவங்களுக்குலாம் விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுல எனக்கு நேரமும் இல்லை. கடைசியில் வந்தாவே இந்த ஒரு தொல்லை. வண்ண ரோஜாவின் இதழ்கள் மென்மையாக இருக்கிறது மகளின் முத்தம். வண்ண ரோஜாவின் இதழ்கள் மென்மையாக இருக்கிறது மகளின் முத்தம். எல்லை மீறல் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லை மீறல் நடந்து கொண்டே இருக்கிறது பேச்சுவார்த்தைகளில். தாங்கும் கல்தூண் வியப்பை அதிகரிக்கவே செய்கிறது. தாங்கும் கல்தூண் வியப்பை அதிகரிக்கவே செய்கிறது கலைநுட்பம். சில கோயில்கள்லாம் பழமையான கோயில்கள் நம்ம தமிழகத்தில் நிறைய இருக்கின்றன. நமது தமிழர்களுடைய பாரம்பரிய கலை அது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த கவிதையுடைய பொருள் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக விளங்கும். அதே போல் தூண்டிலில் சிக்கிய மீன், தூண்டிலில் சிக்கிய மீன் துள்ளி கொண்டிருக்கிறது. தூண்டிலில் சிக்கிய மீன் துள்ளி கொண்டிருக்கிறது தண்ணீரில் மீன் குஞ்சு. விளைந்த நெல் வீடு வந்து சேர்ந்தது. விளைந்த நெல் வீடு வந்து சேர்ந்தது கழுத்து சங்கிலி. என்ன உங்களுக்கே புரியும். இப்போ ஒரு இந்த தலைப்பு, காலம் தப்பிய மலை. காலம் தப்பிய மலை முழுவதும் முழுகச் செய்தது அடகு கடையில். காலம் தப்பிய மலை முழுவதும் மூழ்கச் செய்தது அடகு கடையில். பட்ட மரம் பசுமையாக நிற்கிறது சுற்றி படர்ந்திருக்கும் கொடி. அந்திவானத்தின் அழகை அதிகரிக்க செய்கின்றன கூடு திரும்பும் பறவைகள். இதெல்லாம் வந்து ஹைக்கூவில் தான் பெரும்பாலும் இந்த இதில் புக்கில் இருக்கிறது பூராமே ஹைக்கூ. தப்பித்தவரி 1-2 சென்றியும் என் பார்வையில் பட்டது. அந்த சென்றியில் ஒரு அழகான ஒரு கவிதை. மனைவியின் கோபம், மனைவியின் கோபம் தூக்கலாகவே தெரிகிறது, தூக்கலாகவே இருக்கிறது குழம்பில் காரம். மனைவியின் கோபம் தூக்கலாகவே இருக்கிறது குழம்பில் காரம். இது வந்து ஒரு அருமையான ஒரு சென்றியும் அதுவும் இந்த கவிதை இந்த நூலில் இருக்கிறது. மிக சிறப்பான கவிதைகளை இன்று பதிவு செய்திருக்கின்ற சகோதரி புதிய ஆதிராவை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். அதாவது எனக்கு முகநூல் வாயிலாக தெரிந்த ஒரு சிறந்த சகோதரி. எனது கவிதைகளை நிறைய படித்திருக்கிறார். அதே போல் ஏதாவது ஒரு சந்தேகமாக அடிக்கடி கேட்பாங்க. அவங்க கேட்டு வந்து அதை தன்னை தெளிவுபடுத்திடுவாங்க. மிக சிறப்பாக கவிதைகளை இன்று எழுதி கொண்டிருக்கிறார். அது எனக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயம். இன்று அறுசுவை ஒரு சுவையாக 6 நூல்கள் இங்கு வெளியாகின. அதில் ஒரு சுவையை நான் வாங்கி எனக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி கவிஞரே. நேர மேலாண்மையோடு பேசிய நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஹைக்கூ முற்றத்திற்கு அழைக்கப்படுவீர்கள். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், கடைசியாக வந்தாலே தொல்லைன்னு. எனக்கு அது கூட கவலை இல்லை, இதுக்கும் கடைசியாக ஒருத்தர் பின்னாடி நிற்கிறாரு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தான் பயமா இருக்கு. இப்போது காலம் தப்பிய மலையின் நூலாசிரியர் அன்பு கவிஞர் புதுகை ஆதிரா பெயரை போலவே சுருக்கமாக ஏற்படும். அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லா ஹைக்கூ ஆர்வலர்கள் பேராளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். காலம் கருதி ஒருத்தரையும் சொல்ல முடியல. நான் வந்து ஹைக்கூக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும், நிறைய இருக்குது. கவிஞர் முருகேஷ் பார்த்துட்டே இருக்காங்க. ஹைக்கூவில் வந்து முதல்ல ஒரு கற்றதும் பெற்றதும் சுஜாதாவினுடைய நூல் படித்த 80களில் இருந்து எனக்கு இருந்த ஆர்வம். அப்போ படித்ததுலேருந்தே இந்த சின்ன வடிவத்தில் எவ்வளோ ஒரு விஷயம், அப்போ அவ்வளோ நுட்பமாக புரியலைன்னா கூட அந்த கவிதை வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. எப்படியாவது அது நிறைய ரசித்து அப்போ நிறைய எல்லா செயல்களையும் ஹைக்கூவாக எழுத வைக்கும். ஹைக்கூ இது ஒரு பெரிய தொல்லை. ஹைக்கூ எழுத ஆரம்பித்தோன்னா சும்மா ஒரு தேங்காய் உடைச்சா கூட அதில் ஒரு கவிதை வரும். அந்த மாதிரி எல்லா செயலுக்கும் ஏதாவது ஒரு கவிதை வந்து அது ஹைக்கூ இல்லை அப்படின்னா கூட அந்த மாதிரி அந்த ஹைக்கூ வடிவமத்தில் வந்து ஈர்ப்பு இருந்தது. ஒரு போட்டிக்கு நான் முகநூல் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய லாங் கேப், அப்போ எழுதிருந்ததெல்லாம் ஹைக்கூவாக இல்லை, அப்படியே விட்டு போச்சு. அது முகநூல் வந்ததுக்கப்புறம் 2014லேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஹைக்கூ பற்றி பார்த்தேன். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சில நம்ம ஈரோடு தமிழன்பன் ஐயா மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயாவோட வீடியோ, நம்ம ஐயா கவிஞர் ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவருடைய வீடியோலாம் நிறைய பார்த்தேன். பார்க்கும்போது தான் கவிதைக்கான குழுமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதில் எழுதி பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னாலும் அப்போல்லாம் ஆரம்ப காலத்துலாம் கவிஞர் அனுராஜிட்ட தான் கேட்பேன். அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக நிறைய முகநூலில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் கேட்டுக்குவேன். எனக்கு இது இருந்ததுன்னா நான் ஒரு போட்டிக்கு எழுதியிருந்தப்போ தான் ஒரு கவிதை வந்து தேர்வு பெற்று கவிஞர் ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் கவிதை ரொம்ப சிறப்பாக இருக்குது கவிஞர், ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் புதுக்கோட்டை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கவிதை பிடிச்சி அவங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் யாருன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கோம். நானும் புதுக்கோட்டைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கவிஞர் முருகேஷ் அவங்கள யாருன்னு தெரியாது, அப்படியா முருகேஷ்னா ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அப்படிங்கிற அளவில் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தாக்கா இவ்வளோ பெரிய ஆளுமை. கவிஞர் வெண்ணிலாவெல்லாம் நான் நிறைய நானால எல்லா ப்ரோக்ராம்லையும் அவங்களோட கவிதையில் பார்த்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆளுமை வந்து கூப்பிட்டு ஒரு கவிதைக்காக பாராட்டுறாருன்னா அதை விட ஒரு பெரிய இது எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஹைக்கூவை எல்லாருமே ரசிக்கலாம், எல்லாருமே அவங்கவுங்க பேசும்போது மேடைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம், அது சிறந்த கவிதைகள் எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் ஹைக்கூ எழுதுகிறவங்களை கொண்டாடக்கூடிய உள்ளம் அப்படிங்கிறது நம்ம ஹைக்கூ கவிஞர் முருகேஷ்க்கு தான். அப்படியே அவங்கள தேடி போய் கொண்டாடுவார். அவர் சொல்லியிருக்காரு ஒரு நிகழ்ச்சியில், அவர் படிக்கும்போதே இப்போல்லாம் இல்லை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே அவர் ஹைக்கூவோடு வாழ்ந்து வந்துட்டுருக்கிறவர். நமக்கு பிடிச்ச ஹைக்கூ முற்றத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைக்கூ கவிதைனா அது முருகேஷ் அவர்கள் தான். அந்த அளவுக்கு வந்து ஹைக்கூவோடையே வாழ்ந்துட்டுருக்கிறவர். இன்னும் நிறைய இருக்குது, அவரை பற்றி சொல்ல நான் காலம் கருதி இது பண்ணிக்கிறேன். அது மாதிரி எனக்கு நூல் அறிமுகம் செய்தவர், அங்கேருந்து வந்து நீங்கள் சொல்லணும்னு உடனே வந்து ஒத்துட்டு நான் செய்கிறேன் சகோதரி அப்படின்னு அந்த நம்ம முகநூலில் எல்லாரோடையும் பழகிறதுக்கே பயப்படுவோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு எல்லாரோடையும் பழகலாங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது வந்து கவிஞர் அனுராஜ். இங்கே வந்திருக்காங்க ஐயா கவிஞர் கல்யாண சுந்தரம் ஐயா வந்திருக்காங்க. கவிச்சுடர் தன்மொழி கவிதைகள்ங்கிற வடிவத்தையே ஏற்படுத்தி இன்றைக்கி பரவலாக அது எங்கே பார்த்தாலும் அதனுடைய புகழ் பரவுறதுக்கு காரணமாக இருந்த ஐயா. அவங்க ஹைக்கூவில் மிகப்பெரிய ஆளுமை. அவரோட ஒரு ஹைக்கூவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, பெயரை மாற்ற சொல்லி கொடி பிடித்து நிற்கிறது அப்படின்னா என்ன இருக்கும், யார் பெயரை மாற்றி சொல்கிறேன்னா ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கவிதையில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. அது மாதிரி நம்ம அமுதபாரதியாவுடைய மூங்கில் கவிதை உலக புகழ் பெற்றது. எனக்கு பிடிச்ச அவருடைய கவிதை வந்து அடுப்பின் நெருப்பெங்கே, அடுப்பின் நெருப்பெங்கே
அதுவும் எரிகிறது ஏழையின் வயிற்றில். எவ்வளவு ஒரு சமூக அக்கறை. அந்த கவிதையை இப்போ வாசிக்கிறப்பெல்லாம் ஐயா இன்னும் தினக்கும் ஒரு கவிதை போடுறாங்க. கண்டிப்பாக நான் போய் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துருவேன். தினம் ஐயாவுடைய கவிதை வந்துட்டே இருக்கு. அது மாதிரி நம்ம மகாகவி ஈரோடு தமிழன்மலை அவர்கள் இந்த சில கவிதைகள்லாம் தான் ஹைக்கூக்குள்ளே நம்மளை வந்து ரொம்ப கொண்டு போனது அப்படின்னு சொல்லலாம். பயம் ஊர்ந்து கொண்டே இருக்கும், இது பாம்பு போன தடம். அந்த பாம்புக்கும் ஊர்ந்துங்கிற வார்த்தைகளையும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, அதில் இதை சரி நன்றி. இந்த இவ்வளவு ஹைக்கூ பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்க தான் தோணுது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பெருமைப்படுத்திய என்னுடைய அறிமுகம் செய்த அன்பு கவிஞர் சகோதரர் அனுராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான தாழ்மையான பணிவான நன்றி. இந்த ஹைக்கூ முற்றம் நிகழ்வு நூல் வெளியீடு எல்லா இதுக்கு வந்திருந்த அத்தனை ஆளுமைகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கவிஞர். இடுக்கண் வருங்கால் நல்கு என்றான் வள்ளுவ பெருந்தகை. சோதனையான நேரத்தில் ஆனந்தம் வருகிறது. அன்பு கவிஞர் வா. ரகுநாத் எழுதிய யானையின் தும்பிக்கையும் புத்தரின் கரமும் என்கிற ஹைக்கூ நூலை அறிமுகம் செய்து பேசுவதற்காக பேரன்புக்குரிய கவிஞர் சா. ஆனந்தராஜ் அவர்களை பலத்த கரவொலியோடு வணங்கி வரவேற்கிறோம். ஆனந்தகுமார், ஆனந்தத்தில் ராஜ் சேர்ந்துட்டாரு. அரை மாத்திரை ஒரு மாத்திரை என்கிற இரு மாத்திரை இருந்தும் இன்னும் நோயாளியாகவே இருக்கிற தமிழுக்கு முதல் வணக்கம். நிறைய ஆளுமைகள் சூழ்ந்திருக்கிற இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஹைக்கூ முற்றம் அமைப்புக்கு வணக்கம். இன்னொரு புத்தரோட வந்திருக்குங்க. காலையில் ஒருத்தர் புத்தரை பற்றி முதல்ல பேசிட்டாரு. இது இரண்டாவது புத்தர். காலையில் முருகேசையாவை பார்க்குறப்ப நான் சொன்னேன், மிகப்பெரிய ஆளுமைகள் பேசுகிற இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே எப்படின்னு. அது நல்லது தாங்கன்னாரு. புதுசாக பேச வர்றவங்க குறைவாக பேசுவாங்க, அதனால பேசுறது நல்லது தான் அப்படின்னாரு. அந்த லைனில் இந்த கவிதை தலைப்பு தவிர வேறு எதையும் நான் பேச போகிறதில்லை. இந்த கவிதை தலைப்பில் இருக்கிற கவிதைகளை மட்டுமே என்னுடைய பார்வையில் இங்கே சமர்ப்பிக்கிறேன். முடிந்த வரையில் நேர மேலாண்மையை கடைபிடிக்கிறேன். யானையின் தும்பிக்கையும் புத்தரின் கரமும். தலைப்பு ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. எப்படின்னா, எலும்புகளே இல்லாமல் 30,000 கிலோ வரைக்கும் எடையை தூக்கும் வலிமை வந்து யானையோட தும்பிக்கைக்கு இருக்கு. அது வந்து வனங்களின் அதிசயம் யானை. ஆசையை துறக்க சொன்ன புத்தர் குணங்களின் அதிசயம். இந்த வனங்களின் அதிசயத்தையும் குணங்களின் அதிசயத்தையும் இணைத்து இந்த கவிதையின் தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளோட ஹைக்கூல நம்ம பெரும்பாலும் பேசப்படுகிறது, இப்போ நம்ம சொல்கிறோம் நிறைய சமுதாயங்களை பற்றி பேசுகிறோன்னு, ஆனால் தொன்று தொட்டு பேசப்பட்ட விஷயங்கள் 2. ஒன்று இயற்கை, இன்னொன்று தத்துவம். இயற்கை வந்து யானையின் குறியீடு, தத்துவங்கள் வந்து புத்தரின் குறியீடு. ஆக இந்த 2 கவிதைகளின் குறியீடுகள் இயற்கை இந்த கவிதை புத்தகம் முழுக்க நம்பி வருகிறது. இதை வந்து முருகேசையா அணுகுகளில் குறிப்பிட்டிருக்காரு. என்னை பற்றி பேசி எல்லா கவிதையும் புதிச்சுட்டு வருது. உண்மைதான். இதில் இருக்கிற எல்லா கவிதைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நேர மேலாண்மை கருதி நான் ஒரு 5 கவிதைகளை பற்றி மட்டும்தான் பேசப்படுறேன். ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தமிழ் அறிமுகமான புத்தகம் தான். புதுக்கோட்டை தமிழ் சங்கத்தில் சிறந்த ஹைக்கூ நூல் இந்த விருது இந்த புத்தகத்துக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. விருதாச்சலம் கோதண்டராமன் நினைவு பரிசும் இந்த புத்தகத்துக்கு கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்பட்ட புத்தகம். இருந்தாலும் இன்று என்னை அறிமுகம் செய்ய நண்பர் ரகநாத் அழைத்திருக்கிறார். முதல் கவிதை, மீன்களை காக்க கொக்குகளை விரட்டுகிறது, பாறையில் மோதும் அலை. பாறையில் அலை வந்து மோதுறது இயற்கை. ஆனால் அதை இந்த கவிஞரின் பார்வை எப்படி சொல்கிறது என்றால், மீன்களை காப்பதற்காக கொக்குகளை விரட்டுவதற்காக அலை வந்து அடிக்கிறதுன்னு சொல்றாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அந்த மாதிரி கவிஞர். அவன் மனம் என்ன உயர் துயரப்பட்டாலும் தாங்குவதில்லை. பாறையில் வந்து அலைகள் மோதுவது இயற்கை, ஆனால் அது மீன்களை காப்பதற்காக என்பது கவிஞரின் தாய்மனம் பார்வை. இன்னும் கூர்ந்து கவனிக்கலாம். இப்போ நம்ம சொல்றோம் காட்சி படிமங்கள் மட்டும் ஹைக்கூ இல்லை. கூர்ந்து கவனிச்சா வலியவன் எளியவனை துன்புறுத்துகிற போதெல்லாம் இயற்கை எளியவர்களை காக்க வரும் என்கிற நம்பிக்கையும் விதைக்கிறது இந்த கவிதை.
இதுதான் அவரோட ஆழ்ந்த பார்வை. படைப்பாளி என்றவன் எப்போதும் காதுகளையும் கண்களையும் திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்க வேண்டும். எப்போ வேணா கவிதை நிகழலாம். கவிதை என்பது எப்பொழுது வேணுமா நிகழ்ந்து விடலாம். இப்போ அமுத பாரதியை பேசினாங்க, ஒரு நிகழ்வுக்கு போன ஒருத்தர் பார்த்துட்டு கவிதை எழுதினேன்னு. கவிதை என்பது எப்பொழுதும் நிகழும். ஆக கவிஞன் எப்போதும் காதுகளையும் கண்களையும் திறந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். 2வது கவிதை, இது ஒரு வாழ்வியல் கவிதை. சவாரி இன்றி திரும்பும் நாட்களில் ஹாரன் அடிப்பதே இல்லை அப்பாவின் ஆட்டம். இது ஒரு அற்புதமான உளவியல் கவிதை. இங்கே மகிழ்ச்சியின் குறியீடு என்பது ஹாரனுக்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவன் தன் குடும்பத்தை வரப்போ குழந்தைகள் வந்து அப்பா நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காருன்னு காத்திருப்பாங்க, என்ன பொருள் கொண்டு வந்திருப்பாங்க காத்திருப்பாங்க. ஆக இன்று நமக்கு சவாரி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவனுடைய வாகனம் அது மெல்லிய தூரத்தை அறிவிக்கிறது. இது வந்து கவிஞனோட தற்குறிப்பேற்றடின்னு சொல்றோம்ல, அப்படி அவர் உணர்ந்து அந்த ஹாரனை மகிழ்ச்சியின் குறியீடா வச்சிருக்காரு. அதாவது அந்த இந்த ஒரு தந்தையா அன்னைக்கு போய் அந்த குடும்பத்தை எதிர்கொள்ள தவிப்பை தான் அந்த மௌனம் சொல்கிறது. அந்த மௌனம் தான் இந்த கவிதையின் ஆதாரம். அதான் என்ன சொல்லியிருக்காரு, ஹாரன் சொல்லியிருக்காரு. இயல்பாய் சத்தம் இல்லாமல் வருகிற வாகனத்தை சவாரி என்று என்கிற ஒரே ஒரு வார்த்தை மிகச்சிறந்த கவிதையாக மடைமாற்றம் செய்யுது. சாதாரணமா இருந்த அந்த கவிதையை அந்த ஹாரன்கிற வார்த்தை மடைமாற்றம் செய்யுது. 3வது கவிதை, ஈரமின்றி கரையினை கடக்கிறது. ஈரமின்றி கரையினை கடக்கிறது பறவையின் இடம். இது ஒரு அற்புதமான காட்சி படிமம். ஈரம் துளைத்து எப்படி கரையை கடக்க முடியும் என்று யோசிக்கிற போது முத்தாய்ப்பாய் முடிகிறது 3வது வரி ஹைக்கூ இலக்கணப்படி நிழல் அப்படின்னு முடியும். சரி, அதுதான் கவிதையோட கருத்து. உண்மையாகவே இதைத்தான் இந்த கவிதை சொல்ல வருகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூர்ந்து அவதானித்தால் இந்த உலகில் பற்றுகள் கடந்த வாழ்க்கை வாழ்ந்தவன் பிறவி என்னும் கரையை கடக்கிற போது எந்த சலனங்களமற்ற துறப்பை நிழலாய் நினைத்து வாழ்க்கை கரையை கடந்தால் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழலாம். இதுதான் அதோட ஆழ்ந்த கருத்து. காட்சிப்படை என்பது பார்க்கறதுக்கு பறவை கடக்கிற மாதிரி இருக்கு. பறவை கடப்பது அல்ல, மனிதன் அவனுடைய வாழ்க்கையை கடக்க வேண்டும். அதைத்தான் இந்த கவிதை சொல்கிறது. அடுத்ததா 4வது கவிதை, கண்ணாடி சாளரன் வழியே வெளிச்சத்தை ஏற்றுகிறது வெயில். ஒளியை பற்றி சூரியனை பற்றி சில கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கு. ஆனா எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சது. இயற்கைக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. வலியவன் வறியவன் செல்வந்தன் இனம் மதம் அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இயற்கை பார்ப்பதில்லை. அதன் வளங்களை எல்லோருக்கும் வாரி கொடுக்கிறது. இதைத்தான் இந்த கவிதை மனிதனுக்கும் போதிக்கிறது. 5வது கவிதை, இது ஒரு அற்புதமான காட்சி படிவம். இதை வந்து கவிஞர் எப்படி யோசிச்சாரு, நிறைய வாழ்க்கையில் பார்க்குற விஷயம்தான். நிலவை தின்றாலும் வாய் மூட மனமில்லாமல் கிணறு. என்ன ஒரு அற்புதமான பார்வை. நிலவு வந்து கிணறுல பிரதிபலிக்குது, கிணறு திறந்திருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, நிலவை தின்றாலும் வாய் மூட மனம் இல்லாமல் கிணறு. இது ஒரு காட்சி படிமம் தான். எத்தனை இருந்தாலும் போதாது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற பேராசை கொண்ட மனநிலையை இந்த கவிதை படம் பிடிக்கிறது. 6வது அறிவால் விளைந்த எத்தனையோ குழப்பங்களில் முதன்மையானது புத்தன் சொன்ன ஆசை. அதை கடிவாளம் என சொல்கிறது புத்தனின் கரம். அதைத்தான் இந்த தொகுப்பில் இந்த கவிதை விளக்குகிறது. இன்னும் நிறைய ரசிக்கிற கவிதைகள் தொகுப்பு முழுவதும் உழவுகிறது. ஆனால் எல்லாத்தையும் சொல்றது நமக்கு நேரம் இல்லை. நான் அடுத்த 3 கவிதை அதை விளக்கப் போவதில்லை. அந்த கவிதையை மட்டும் படிக்கிறேன். அதோட காட்சி படிவம் அழகாக உங்களுக்கு புரியும். உடைந்த மண்பானை தேங்கிய நீரில் இறங்குகிறது ஆகாயம். 2 வீடுகளுக்கும் ஒரே கோலம் இடுகிறது மரநிழல். செவியில் மோதியதும் மனதை அடைக்கிறது துளையிட்ட புல்லாங்குழல். இதை போன்ற இன்னும் நிறைய படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ரகுநாத் தர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அற்புதமான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கவிஞர் சா ஆனந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக ஏற்புரை வழங்க கவிஞர் வா ரகுநாத் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி 49வது புத்தக கண்காட்சி தலைநகரில் ஹைக்கூ முற்றம்
நிகழ்வு 7 மற்றும் அகனி இணைந்து நடத்தக்கூடிய ஹைக்கூ நூல்கள் அறிமுக விழாவில் எனது யானையின் தும்பிக்கையும் புத்தரின் கரமும் இந்த நூலும் இடம்பெற்றிருப்பது எனது ஒரு பாக்கியம் என கருதுகிறேன். இந்த அரங்கில் தலைமையேற்கக்கூடிய ஓவிய கவிஞர் ஐயா அமுதபாரதி ஐயா அவர்களுக்கும், கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், கவிஞர் வசீகரன் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்க நன்றியை, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, எங்களது கரம் பிடித்து தன்னோடு அணை செல்லக்கூடிய ஐயா கவிஞர் மு. முருகேசன் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள் ரொம்ப அவசியப்படுது. இந்த நிகழ்வுக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது சிற்றரங்கம் அப்படின்றாங்க. இந்த அரங்கத்தை பேரை கவனிங்களேன், சிற்றரங்கம்ன்றாங்க. நம்மளுடைய ஹைக்கூ நிகழ்வுக்கு பொருந்துற மாதிரி பேரா இருக்கு சிற்றரங்கம். இதுக்குள்ள வந்து எட்டி பார்த்துட்டு காலை வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. சில பேர் உள்ள வர்றாங்க, சில பேர் காலை வச்சுட்டு ஒரு கால் வச்சுட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஹைக்கூவும் கூட அப்படித்தான், உங்களுக்குள்ள வந்து அமரும், அதெல்லாம் ஹைக்கூ. இந்த எட்டி பார்த்துட்டு நமக்கு அது பதிவு பண்ணலைன்னா போயிடும். அது போல தான் கவிதைகளும் கூட. கவிதைகள் எட்டு பார்க்கும், வந்து அமர்ந்து விட்டால் அது ஒரு நல்ல கவிதையாக மாறிடும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருமே நல்ல கவிதைகளாக ஹைக்கூலாக எனக்கு தெரியுறாங்க. நான் யோசிப்பேன், என்ன இந்த ஹைக்கூவை வந்து நிறைய பேருக்கு இது எப்படி புரிய வைக்கிறது, என்ன இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இன்றைக்கி வரும்போது ட்ரெயினில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஏற்புரைன்னு சொல்லியிருக்காங்க, வார்த்தை ஐயா வழங்கிட்டாங்க. ஆனால் இதாக ஒரு விஷயம் சொல்லணுமே, நம்ம பொதுவாக எப்பயும் போல் பாரம்பரியம் பேசிட்டு போகிறது இல்லாமல் இது ஹைக்கூன்றது எப்படி புரிய வைக்கலாம், அது எப்படி எந்த சொன்னால் சரியாக இருக்குன்னு வரும்போது ட்ரெயினில் யோசிச்சுட்டே வந்தேன். கிண்டியில் வரும்பொழுது இந்த பாலங்களுக்கு மேலே பாலங்கள் நிறையா கட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப அதிசயமாக இருந்தது. பூமியிலேருந்து பாலம், அது மேலே ட்ரெயின் போயிட்டு இருக்குது, மெட்ரோ, அதுக்கு மேலே இன்னும் ஒரு புதிய பாலம் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இப்படி பாலத்துக்கு மேலே பாலம் கட்டிகிட்டே இருக்காங்களா, இந்த பூமியினுடைய எடை கூடிடாதா டக்குன்னு? ஏன்னா ரொம்ப வந்து சேரும் பொழுது இந்த பூமி என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம், பயம். அப்போதான் யோசிச்சேன், பூமியினுடைய எடை கூடுமா, பூமியினுடைய நிறை, இந்த அடர்த்தி எப்படியாவது கூட வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இங்கே இருக்க பொருள் தான் அங்கே போடுறாங்க, மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய கல் மண் தான் மறுபடியும் அங்கே வருது, வேற ஒரு ஃபார்மில் வருது, வேற ஒரு தோற்றத்தில் வருது. அப்போ பூமியினுடைய எடை நிறை வந்து கூடுவதே கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. என்ன நடந்தாலும், நம்ம என்ன தோண்டினாலும் என்ன பண்ணாலும் கட்டிடம் வச்சாலும் இந்த பூமியினுடைய எடையும் அடர்த்தியும் அப்படியே தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு சயின்ஸ் தெரியா இருந்தாலும் என்னுடைய அனுமானம். அப்போ இந்த பூமியினுடைய எடை எப்போ கூடும், எப்போ கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நான் ஏன் சொல்றேன், கடைசி முடிக்கிறேன். வேறு ஒரு கிரகத்திலிருந்து ஒரு கல்லை கொண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு பெரிய பாறை கொண்டு வைக்கிறாங்கன்னா அப்போ பூமியினுடைய எடை 1 கிராம் ஏதோ ஒரு அளவு கூடும். அது போலதாங்க ஹைக்கூ. எத்தனையோ தொகுப்புகள், எத்தனையோ கவிதைகள், எத்தனையோ எண்ண ஓட்டங்கள், எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் கூட எதுவுமே நம்ம அந்த எடையை மாற்ற போறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு தாகம், ஒரு எழுத்து 3 வடிவத்துல புதிய பரிமாணங்களோட வந்து அமரும் பொழுது இந்த பூமியின் எடை எப்பொழுது வேறு கிரகத்திலிருந்து வந்து வரக்கூடிய பொருளால அதிகரிக்குதோ அது போல ஒரு சிறிய துகள் அளவு நமக்கு ஞானம் கிடைத்தால் அதை நான் ஹைக்கூவினுடைய எடையாகவும் ஹைக்கூவினுடைய பொருளாகவும் கருதுகிறேன். அதற்கான வாய்ப்பாக தான் இது. சிற்றரங்கம் அல்ல. ஹைக்கூனா 3 வரின்னு சொல்லிடுவாங்க, ஆனால் 3 வரின்றது ஒரு துளி. அந்த துளிக்குள்ள கடலை காண்பது தான் ஹைக்கூவினுடைய அர்த்தமே. ஹைக்கூன்றது ஆக்சுவலாக ஒரு கடல், ஒரு சமுத்திரம். அதை வந்து ரொம்ப எளிமையான ஒரு துளிக்குள்ள நம்ம காணும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய திளைப்பும் மகிழ்வும் அது தரக்கூடிய பேரானந்தம் தான் அதனுடைய பிரதிபலனை நான் கருதுறேன். இதுதான் வாசிப்பினுடைய பொருளாகவும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, சுருங்க சொல்லி விளங்க வைப்பர் பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சான்றாக தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரிய சான்றார்களையும் வணங்குகிறேன். ஏன்னா அவங்களை பேசும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. எப்படி நின்றுக்கிட்டே பேசுகிறாங்க, இந்த வயதில் 85 வயது 80 வயதுகள்லையும் எப்படி இவ்வளோ ஒரு இலக்கிய ஆர்வத்தோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவர்கள் பருகிய அத்தனை ஆனந்த துளிகள். அதுதான் அவங்களோட நிற்க வச்சிருக்கு. நான் வியந்தேன். ரொம்ப நன்றிகள் ஐயா, அந்த நிகழ்வுக்கு வந்து வரவேற்று தந்ததுக்காக. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் தலைநகரில் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சதற்கு அனைவருக்கும் சிறந்த நன்றிகள். என்னுடைய புத்தகத்தை மிக அருமையாக அறிமுகம் செய்த கவிஞர், தோழர், நண்பர் ஆனந்தகுமார், மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர், நினைவு யாழ்
அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு. ஆனந்த விகடன் எல்லாம் நிறைய கதைகள் அவருக்கு வந்திருக்கு, சிறுகதைகள் வந்திருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தொகுப்பாக போட்டிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றிகள். நன்றி ரகுநாத். நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாத உங்கள் நாகரிகத்திற்கு எங்கள் தலைதாழ்ந்த நன்றியும் வணக்கமும். கூட்டம் நிறையும் போது அரங்கமும் நிறையுது. ரொம்ப வியப்பாக இருக்குது. ஹைக்கூவின் சிறப்பே அதுதான். எப்படி முதல் 2 வரிகளில் ஒரு சொடுக்கு ஏற்பட்டு 3வது வரியில் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமோ, அதுபோல இந்த ஹைக்கூ முற்றம் 7வது நிகழ்வு நிறைகிற இந்த நேரத்தில் அரங்கம் எங்கள் மனசை போலவே நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் ஆய்வுரையாற்றிய கவிஞர்களுக்கு இப்போது நினைவு பரிசுகளும் பொன்னாடைகளும் வழங்கப்படுகின்றன. அன்பு கவிஞர் பாலைக்கோ மாணிக்கம் அவர்கள் அன்பினிய கவிஞர் அனுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க புத்தகத்தை நூலாசிரியர் அவர்கள் வழங்குவார். நூலினை கவிஞர் ஆதிரா அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக கவிஞர் சா ஆனந்தகுமார் அவர்களுக்கான பொன்னாடை அணிவிக்க அன்பு கவிஞர் மு அண்ணாமலை அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். அவருக்கான புத்தக பரிசை கவிஞர் ரகுநாத் அவர்கள் வழங்குவார். ஹைக்கூ முற்றம் ஒவ்வொரு நிகழ்விலும் நாங்கள் கௌரவிக்க ஆசைப்படுகிற ஒரு மனிதர். ஏனென்றால் இந்த நிகழ்வுகள் அப்படியே காற்றில் கலைந்து விடாமல் அதை ஒளிப்படங்களாக்கி முகநூல் மற்றும் புலனத்தின் வழியாக யூடியூப் வழியாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய கவிஞர் உலகநாதன் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க கலைமாமணி ஏர்வாடி ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். ஐயா சார் எடுக்கிறாங்க. இதை யார் போட்டோ எடுப்பான்னு கேட்குறாங்க. ஐயா ஐயா தள்ளி வெறும் நிகழ்வாக இருந்த இதை ஒரு இதழியக்கமாக மாற்றிய எங்கள் பேரன்புக்குரிய ஆசிரியர் பயிற்றுனர் கவிஞர் சாக்கா பாரதிராஜா அவர்களை கௌரவிக்க ஓவிய கவிஞர் ஐயா அமுதபாரதி அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். எந்த திரும்புங்க. இந்த நிகழ்வின் நிறைவாக வரை இருந்த அன்பு கவிஞர் கு அசோகன் அவர்கள், கவிஞர் அகலவன் அவர்கள், கவிஞர் அன்புத்தம்பி லகரம் அவர்கள், மருத்துவர் எழிலரசி அவர்கள், கவிஞர் சாந்தி சரவணன் அவர்கள், கவிச்சுடர் கானா கல்யாணசுந்தரம் அவர்கள், வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள், பாலைக்கோ மாணிக்கம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அடுத்த மாதம் பிப்ரவரி மாத நிகழ்வில் மீண்டும் ஹைக்கூ முற்றம் 8 சந்திப்போம். நீங்கள் இந்த அரங்கை விட்டு வெளியே செல்லும் போது நீங்கள் சுமந்து சொல்வதற்காக நிறைவாக ஒரு ஹைக்கூ கவிதை. பசிக்கிறது என்கிறான், பசிக்கிறது என்கிறான், கடித்த கொசுவை கோபமாய் அடித்தவன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். எங்களோட ஒரு படம் போட்டோ ஓடுது. ஓகே, கீழே மட்டும் டச் பண்ணீங்கன்னா அது போட்டோவா? சரி. ஓடிட்டு இருக்கு. டச் பண்ணிங்கன்னா லைட்டாக டச் பண்ண சொல்லிட்டேன்.
கணேசன் சார் மெசேஜ் அனுப்புனேன். அவர் ஃபோனில் கூப்பிட்டு எங்கே வச்சிங்க? ரேப்பரில்